நாங்க கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அங்க வந்து 3 மலை இருக்குது. அதில பெரிய மலை, கல்ல விடுற மலை, அடுத்து கொடிமலைன்னு சொல்லிட்டு இதுங்க அங்க போறது வந்து பெரிய மலை தான். இது கொஞ்சம் ஏறுறது ரிஸ்க்கு. ஏன்னா, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு அந்த படிக்கட்டு. பயமா இருக்கும். எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கா தான் ஏறும். நான் சின்ன வயசுல நான் ஏறினதே கிடையாது. இப்ப தான் என் ஹஸ்பண்டோட துணையோட நான் ஏறினேன். இது மேலே ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா அந்த வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாரும் போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு, குழந்தைங்கலாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ இறங்கி வந்துட்டோம். அங்க பக்கத்துல கல் விடுற மலைக்கும் போயிட்டு, அங்கேயும் நாங்க கல்லு விட்டுட்டு இருந்தோம். அது வந்துட்டு நம்ப நினைக்கிறத வேண்டிக்கிட்டு நம்ம கல்லு விட்டா அது ஒத்துனுச்சுன்னா நடக்குன்றது. அதுக்கப்புறமா நான் அடுத்தது வந்துட்டு எங்க பசங்கள கூட்டிட்டு நாங்க சறுக்குட்டு விளையாடுற மலைக்கு போனோம். அதாவது கொடிமலை. அங்க தான் அந்த மலையும் இருக்குது. என் பசங்க வந்து நாங்க சின்ன வயசுல விளையாண்டது சறுக்குட்டு விட்டு, இப்போ என் பசங்க வந்து அங்க சறுக்குட்டு விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். எங்க குழந்தைங்கலாம் அடிச்சு புடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க இந்தாண்ட சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம். கொடிமலைக்கு மேலே ஏறி. அங்க வந்து போன வருஷம் போனப்பவே என் பையன் வந்துட்டு அதில அவன் பேர எழுதி வச்சிருந்தான். அத இந்த வருஷம் தேடி கண்டுபிடிச்சு, "இதோ இருக்குப்பா என் பேருன்னு" சொல்லிட்டு காட்டிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம் அதில. அதுக்கப்புறமா நாங்க பக்கத்தில சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம். இங்க வந்துட்டு இந்த சாமி தான் சின்னப்பர்ன்றது. சின்னப்பர்ன்ற சாமி. இந்த சாமிகிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். எனக்கு நடந்திருக்குது. அதனால நம்பிக்கையோட போவேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் பொழுது கோயில்லேருந்து நாங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்புனோம். அப்போ வழியில மண்பானையும் வித்துச்சு. மண் சட்டியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.